ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். அவருடைய தரிசனத்தை இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கு இந்த குடுப்பனை இன்றைக்கி காலையில் எனக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ஐயா பேசுகிறாரு. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நமஸ்காரம் எல்லாருக்கும், பக்தகுடியில் அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே சேலம் அரிசிபாளையத்தில் உள்ள ஸ்ரீ பத்ராவதி பிரசன்னா தேவி நாயகி சமேத ஸ்ரீ பாவநாராயணமூர்த்தி வேணுகோபால சுவாமி பரிபூர்ண ஆசீர்வாத அனுகூல ஆசீர்வாத சித்தியார்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளை தாயாரை சேவிக்கிறவங்க எல்லாரும் பூர்ணமான சரணாகதி அடைஞ்சாக்கா இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுதலை அடையலாம். ஆனால் இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அந்த இது கிடைக்கிறதில்ல. எல்லாம் பலநோக்கு செயலே வந்து அணுகிறாங்க. பகவான் யாருன்னு தெரியறதில்ல, பக்தர்கள் யாருன்னு புரியறதில்ல, நாம் யாரும் தெரிஞ்சிக்கிறதில்ல. தயவு செஞ்சு பெருமாள் வந்து சேவிங்கோ, வந்து முதல் நாம் யாரும் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பக்தினா என்னன்னு புரிஞ்சிக்கலாம், அப்புறம் பகவானை எப்படி சேவிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பூர்ணமான சரணாகதி அடைஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து நித்தியமான ஆனந்தம் அடையலாம். வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும். இந்த உடலை விட்ட பிறகு நாம் எல்லோரும் வந்து நித்திய வாசஸ்தலமான வைகுண்ட லோகத்துக்கு போகணுமே ஒழிய மறுபடியும் வந்து இந்த லோகத்தில் வந்து கஷ்டப்படணும்னு இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கோ. தயவு செஞ்சு வந்து பகவானை திருவடியை சரணாகதி அடையுங்கோ, ஆச்சாரிய திருவடி அடைங்கோ. அடைஞ்சி வந்து வைகுண்ட லோகம் பார்த்தீங்கன்னா அடையணும் வாழ்த்துறேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றிங்க. பேச சரியாக இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் அரிசிபாளையம் ரோட்டில் தாங்க இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். இந்த கோயில் இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி அவருடைய தரிசனமும் கிடச்சிது. அவருடைய விளக்கமெல்லாம் எனக்கு வந்து தெரியல, ஆனால் அவரே சொல்லிட்டார் அதோடய விளக்கம் என்னன்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சேலம் அரிசிபாளையம் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து கும்பிட்டு போங்க. கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. எல்லாத்துக்கும் பாய்.